வந்து உங்களுக்கு தெரியும், இந்த அரசாங்கம் பொதுவாக தாங்களோட புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைப்பிடிப்பதாகவும், அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் எஜமான்கள் மக்கள் கையாக்கள் என்ற வகையிலே நடந்து கொண்டவை. ஆனால் தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் மக்களோட மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மன்றத்தில் ஒரு படம் ஒன்றை காட்டுறார்கள். நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த 15 வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன், ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார். முல்லைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சர் என்ற வகையில், மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில், ஃபிஷரிஸ் மினிஸ்ட்ரின்ற அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள விரும்பினார். அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதற்கு அவர்கள் அந்த நந்திக்கடலில் தான் தொழில் செய்கிறவன். உங்களுக்கு தெரியும், நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்கிறதுக்கு சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று அவரை கூப்பிட்டிருக்கிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அவருடைய ஏமாற்றத்தை, பொதுவாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அனாதைகளாக இருக்கின்ற அந்த சூழலில் அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார். அவர் சொல்லியிருக்கார், இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த, அதுக்கு முதல் ராஜித் சேனாரத்னம், இப்படி எல்லாரும் பெருவினம் வந்து போவினம், ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை. எத்தனையோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து ஒன்று நடக்கிற இல்லை. உங்களுடைய வேலையும் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும். எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டார். வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்கவடிக்கிட வந்து திரு சுகீந்திரன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார் வந்து, சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய், நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி அவர் வந்து வழிநடத்தி முன்னுக்கு கொண்டு போய் வெளிக்கிட்டிருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம், அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பினார். அந்த ரோட் சரியான மோசம், அதில் வந்து ஒரு வாகனம் போகலாம். அதனால தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவருடைய வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவாகணும். சொல்கிறேன், நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வரவோடும். நாங்கள் மேல்குடியேறினதுக்கு பிறகு வந்து எத்தனையோ முறை வந்து நாங்கள் 15 வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து, ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்கிற இல்லை. இதால் வந்து நாங்கள் எங்களோட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாம், அந்த நிலையில தான் வச்சிருப்பீர்கள். போய் வாரண்டாலும் வந்து நாங்கள் அரிவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார்.
அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கும் பயபீதியில இருக்கிறார். இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் நடுங்கி கொண்டிருக்கிறார். அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அன்றைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அவரோட தொடர்படுத்தி நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக சொன்னோம், இது நீங்கள் வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். ஏனென்றால் இது வெளியில கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம். எந்த அளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ, எந்த அளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ, எந்த அளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை. என்றால் இன்றைக்கு பாருங்கோ எத்தனையோ பேர் அது சரி பிழைன்றதுக்கு அப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம். ஆனால் சரிபிழைக்கு அப்பால சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் எத்தனையோ பேர் திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல வரப்பாகின்ற இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இந்த விஷயங்களை, உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு அந்த பிழையான அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் எங்கட மக்கள். இங்கே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு மக்களை அவமதிச்சு மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி, நான் சொல்ற மக்கள் தமிழ் மக்கள், வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள் ஒரு பயப்பீதிக்குள்ள வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வன்னி பிரதேசத்துல 2 பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்துக் கொண்டு செயல்படுகினோம் என்பதை நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளணும். சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளும். அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது. அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது. இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சில வழியிலே அரசாங்கம் அதை விரும்பாமட்டாலும், இல்லாட்டி அரசாங்கம் ஒரு கட்டளையிட்டு இப்படித்தான் நீங்கள் நடந்து கொள்ளும் என்று சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய மிக கேவலமான நடத்தையாட கணிசமான விஷயங்கள் செய்திருக்க கூடும். ஆனால் இந்த ஜேவி